Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 5 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் ஓட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight lossக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா குட்டியே ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு டேல என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தது, ஓமம் பாத்தீங்கன்னா கொதிக்க வச்சு குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஓமம் கொதிக்க வச்சு குடிக்கலாம். நல்ல செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும். அதுல நீங்க சுகர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்மளோட சுகர் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரைஸ் எப்படி சிஸ்டர் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. எப்படிதான் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு நான் வேற எதுவும் சாப்பிடாம இல்லையே. நம்ம பாத்தீங்கன்னா பிரவுன் ரைஸ் இருக்குது, மில்லட் ரைசஸ் எவ்வளவு இருக்கு, இந்த கோதுமை ரவை இருக்குது, இல்லன்னா நார்மல் ரவை இருக்குது, இல்லன்னா சாமை, குதிரைவாளி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. அதனால நீங்க அதுல இருந்து டைவர்ட் ஆகலாம். சரிங்களா? ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா, மில்லட் ரைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலே முடியும். அதான் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கேன், வீடியோஸ்லயே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் பாத்தீங்கன்னா கோதுமை தோசை அந்த மாதிரி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ரிப்பீட்டடா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம். சரிங்களா? இப்ப நான் வீடியோஸ்ல நிறைய வெரைட்டிஸ் காமிக்கிறது காரணம் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக தான். நம்ம ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீடு நம்ம வயிறு, ஆனா நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம், வெயிட் லாஸ் பண்றோம். அதுதான் முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணும்போது சிஸ்டர் எனக்கு வலிக்குது இங்க எல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. வாக்கிங் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் இல்லையா, கண்டிப்பா வலி இருக்கதான் செய்யும். சோ அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இப்ப ஒர்க் அவுட் பண்றோம்னா நமக்கு உடம்பு வலி எல்லாம் வரும்ல, அது மாதிரிதான் வாக்கிங் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரெகுலரா பண்றோம் இல்லையா, அப்படிங்கும் போது வலி எடுக்கும். அப்பதான் நமக்கு கொழுப்பு கரையுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால கவலைப்படாம நீங்க பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தைராய்டுக்கு என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. காலிஃபிளவர், முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் இந்த நூக்கல் சொல்லுவாங்கல்ல, அது டர்னிப்பு, அப்புறம் அது என்னது காலிஃபிளவர் மாதிரி இன்னொன்னு இருக்கும் இல்லையா, ப்ரொக்கோலி, இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்க கூடாது. தைராய்டு உள்ளவங்க ஞாபகமா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபேட் எப்படி சிஸ்டர், இந்த சைடு ஃபேட், இந்த ஆர்ம் ஃபேட் எல்லாம் எப்படி சிஸ்டர் குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. நார்மலா இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்தியான டயட் இருந்துட்டு நல்ல ஒரு வாக்கிங் போகும்போதே மேக்சிமம் குறையும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு, எனக்கு அது குறையாம தனியா தெரியற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு ஆர்ம் ஃபேட்டுக்கு உள்ள எக்ஸசைஸ் போட்டீங்கன்னா யூடியூப்ல வரும். இல்லாட்டினா நீங்க சைடு ஃபேட்டுக்கு உங்களுக்கு தேவைன்னா அதுக்கான எக்ஸசைஸ் போட்டீங்கன்னா வரும். இல்லாட்டினா உங்களுக்கு தொப்பைக்கு அப்படின்னாலும் வரும், போட்டீங்கன்னா வரும். அதுல ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் எடுத்துட்டு இந்த டயட்டையும் எடுத்துக்கிட்டு நீங்க அந்த ஒரு எக்ஸசைஸ ஒரு 30 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நல்ல ஒரு அந்த சேஞ்சஸ் தெரியும். அதனால ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுறாதீங்க. தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோசையில இந்த ராகி தோசை, அப்புறம் இந்த ராகில இடியாப்பம் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிடலாமா சிஸ்டர்ன்னு கேட்டீங்க. சாப்பிடலாம். ஏதாவது ஒரு தால் இல்லைன்னா சட்னி இது கூட வச்சு சாப்பிடுங்க. சுகர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. அது எந்த சுகரா இருந்தாலுமே சரி, பனக்கற்கட்டா இருக்கட்டும், வெல்லமா இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், எதுவுமே சேர்க்க கூடாது நம்மளோட வெயிட் லாஸ்ல. அதுக்கப்புறம் இந்த ஓட்ஸும் மூஸ்லியும் எப்படி சிஸ்டர் சாப்பிடுறது அப்படின்னு கேக்குறீங்க. எப்ப எந்தெந்த டைம்ல சாப்பிட்டா பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மூஸ்லி காமிக்கிறேன் இல்லையா, ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதோட அதுல நட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இல்லையா. நைட் டைம்ல அதை சாப்பிடும்போது நமக்கு ஸ்டொமக் பெயினிங், ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சோ அதனால காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா ஓட்ஸ் எந்த டைம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு சாப்பிடுறது இன்னும் லைட்டா இருக்கும் நமக்கு சாப்பிடுறதுக்கு. ஏதாவது கூட்டு பொரியல் மீதமானா அது கூட வச்சு, மதியம் செய்வோம் இல்லையா கூட்டு பொரியல், இல்லாட்டினா சட்னி, இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடுங்க நைட் டின்னர். அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லியோட லிங்க் கொடுங்க சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அமேசான்ல நீங்க ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லின்னு போட்டாலே வரும். ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் சீட்ஸ் கூட இன்னொன்னு இருக்குது. எது உங்களுக்கு பிடிக்குமோ பாத்துக்கோங்க. எனக்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி பிடிச்சிருக்கு, நட்ஸ் மட்டும். ஆனா அந்த இன்னொன்னு சீட்ஸும் ஆட் பண்ணி இருக்கும். அது எந்த ஃபிளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. அமேசான்ல போட்டாலே வரும். இல்லைன்னா எல்லா லோக்கல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்க.
அதுக்கப்புறம் சுக்குமல்லி காஃபி வந்து குடிக்கலாமா சிஸ்டர் கேட்டீங்க. சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம் வித்தவுட் சுகர், எனி சுகர் எதுவுமே நீங்க சுகர் ஆட் பண்ணாம சுக்குமல்லி காஃபி வந்து போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு வந்து நேத்து நான் தாளிச்சு சாப்பிட்டிருந்தேன் இல்லையா, நார்மலாவே அவுச்சு சாப்பிடலாமா சிஸ்டர்? சாப்பிடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு எதுக்கு எடுத்திருந்தேன் அப்படின்னா அதுல வந்து கார்ப்ஸும் இருக்குது. நிறைய பேர் கேட்டு சிஸ்டர் மரவள்ளி கிழங்குல கார்ப்ஸ் அதிகமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. கார்ப்ஸும் இருக்கு, ஆனா அதுல வந்து புரோட்டீன் ஃபைபரும் இருக்கு இல்லையா, அதுவும் எல்லா சத்துக்களும் இருக்கும்போது அது வந்து நமக்கு ஹெல்தி தான். கார்ப் மட்டுமே இருந்தாதான் அது வந்து ஒரு விஷயம். இப்ப ரைஸ்ல அந்த கார்ப்ஸ் மட்டுமே அதிகமா இருக்கிறனால அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். அதுல வேற எந்த சத்துமே இல்ல, ஆனா இதுல வந்து இருக்கு சரிங்களா, மத்த சத்துக்களும் இருக்கு. சோ அதனால மரவள்ளி கிழங்கு நல்லதுதான். லஞ்சுன்றனால இவ்வளவு எடுத்துக்கிட்டேன். நீங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு ஈவினிங் டைத்துல எடுக்கிறீங்கன்னா சின்ன பீஸா வந்து எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு அதே மாதிரிதான் சக்கரவள்ளி கிழங்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ப்ரூ காஃபி வந்து யூஸ் பண்ணலாமா இன்னுமே கேக்குறீங்க. அந்த பிளாக் காஃபி போடுறதுக்கு பிளாக் காஃபி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் நெஸ்கேஃபே அப்புறம் சன்ரைஸ் ப்ரூ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. ரொம்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு சுடுதண்ணி போட்டு குடிச்சுக்கலாம். நிறைய பேர் நரமுடி வருமே சிஸ்டர் அப்படிலாம் கேக்குறீங்க. நிறைய இப்ப வந்து ஒரு பசியின் தன்மை கட்டுப்படுத்துறது. நீங்க கிரீன் டீ குடிச்சுக்கலாம், பிளாக் டீ, பிளாக் காஃபி எது வேணாலும் குடிச்சுக்கலாம் சரிங்களா. எதையுமே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இது ஒன்னே தான் குடிக்கணும்னு கிடையாது, அதனால சொல்றேன். பிளாக் டீ எப்படி சிஸ்டர் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நார்மலா தண்ணியில கொஞ்சமா டீ தூள் போட்டுட்டு கொதிக்க வச்சு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்க போறோம், அவ்வளவுதான். அதுல சுகர் எதுவுமே, நான் சொல்றது எல்லாத்துலயுமே நீங்க சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இஞ்சி வேணும்னா இஞ்சி அந்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஜீரக தண்ணி குடிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து பிளாக் காஃபி தான் குடிக்கணும்னு கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நிறைய வெந்தய பொடி கூட நான் ட்ரை பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அதெல்லாமே பாருங்க. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி குடிங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. வாழைப்பழமும் மாம்பழம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுகர் உள்ள ஒரு பழம் சரிங்களா. அதிக இனிப்பு சக்தி வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து கம்மியா தான் வந்து சாப்பிடணும். வாழைப்பழத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, ஒரு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆசைக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா சாப்பாடு இந்த லஞ்ச் கூட சேர்த்துட்டுலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, அது மட்டும் ரொம்ப ரொம்ப தவறு. நீங்க ஸ்நாக்ஸா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனா கொஞ்சம் பீஸ் தான் வந்து சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் சேமியா உப்புமா வந்து சாப்பிடலாமா சிஸ்டர்? கண்டிப்பா சேமியா உப்புமா எல்லாம் சாப்பிடலாம். நீங்க வந்து ரவையில பண்ணது, அதாவது கோதுமையில பண்ணது மாதிரி இருக்கும்ல, அந்த கோதுமையில பண்றது, இந்த மில்லட்ல ஏதாவது பண்ணதெல்லாம் இருக்கும் இல்லையா, ராகி மாவு அந்த மாதிரி இதுல பண்றத நீங்க வந்து எடுத்துக்கலாம். சேமியா மைதால பண்றதை எடுத்துக்காதீங்க. அதே மாதிரிதான் பாஸ்தாவும் சரிங்களா. ரவையில பண்ற மாதிரி கோதுமையில பண்றதெல்லாம் இருக்குது, மில்லட்ஸ்ல பண்றது, அந்த மாதிரி சூஸ் பண்ணி டேஸ்டியா கொஞ்சம் சாப்பிடணும் தோணும்ல, அப்படி சாப்பிட்டுக்கோங்க. காலிஃபிளவர்ல என்ன சிஸ்டர் இருக்கு சத்து அப்படின்னு சொல்லி நேத்து நான் காலிஃபிளவர் செஞ்சு காமிச்சிருந்தேன், அது என்ன சத்து இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. காலிஃபிளவர்ல வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, இந்த காயில வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலே கிடையாது. ஃபேட்டுமே பாத்தீங்கன்னா லோ ஃபேட்டு. அது போக நிறைய வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே வந்து இதுல மிக்ஸ்டா வந்து இருக்கு. கார்போஹைட்ரேட் வந்து எல்லாமே மிக்ஸ்டா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. ஏன்னா அதை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த சைடு. அதுக்கப்புறம் தைராய்டு, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் சுகரு, எனக்கு வந்து பிபி இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாத்துக்குமே இது ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கியூர் ஆகுதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்க எல்லாத்துக்குமே எல்லாமே சரியாயிடும். டீ குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க சிஸ்டர், நாங்க டீ கடை வச்சிருக்கோம் சிஸ்டர், எப்படி சிஸ்டர் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னடா அக்கா டீ கடை வச்சிருக்க பொழப்ப கெடுத்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் சிஸ்டர், நம்ம வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம எதிர்த்தாப்புல இருந்தா கூட நம்ம வந்து வைராக்கியமா நினைச்சு பண்ணாம இருக்கலாம் சரிங்களா. ஒருத்தவங்க நம்ம கூட நல்லா பழகி இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம நல்லா க்ளோஸ், அவங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. அதுதான் இப்ப இந்த டீன்றதுமே நமக்கு வந்து இது வந்து நம்ம உடம்புக்கு இது தேவையில்லைன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம மனசாரா நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியும், நம்ம நினைச்சா முடியும் சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு நீங்க முடிவு பண்ணா கண்டிப்பா எதனால முடியும். கண் எதிர இருந்தா கூட நம்ம வந்து சாப்பிட மாட்டோம், அந்த மனதைரியம் நம்ம தான் கொண்டு வரணும் சரிங்களா. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டு தான் குடிக்கிறேன்னு சொல்றீங்க, ஒரு நாளைக்கு 7 எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் கண்டிப்பா கூடாது சிஸ்டர். நீங்க இன்னும் போக போக நமக்கு நல்லா வயசாகும், நல்லது கிடையாது, கம்மி பண்ணிக்கோங்க. அது உங்க கையில தான் இருக்கு, உங்க உடம்பு உங்க கையில சரிங்களா. அப்புறம் மேங்கோல வந்து சில்லி பவுடர் போட்டு சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம், அளவா வந்து சாப்பிடுங்க. நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே காட்டுறோம் இல்லையா, நம்ம அது எப்படின்னா நம்ம வயிறுக்கு ஏத்தாப்புல சாப்பிடணும், ஆசைக்காக சாப்பிட போய் தான் நம்ம வந்து அதிகமா சாப்பிடுறோம், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மாம்பழமா சாப்பிடும் போது தான் ஸ்வீட்னஸ் ஆகுது சரிங்களா. அதனால மாம்பழமா சாப்பிடாம மாங்காய் வந்து கம்மியா சாப்பிட்டுக்கோங்க.
சப்பாத்தி வந்து எப்படி சிஸ்டர் சாப்பிடணும் அப்படின்னு கேக்குறீங்க. சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கலாம். நைட்டுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்பாத்தி தான் எடுத்துக்கணும் டின்னருக்கு. நிறைய சிஸ்டர் கேட்டதுங்க, அதுவும் எந்த ஆயிலும் அப்ளை பண்ணாம நான் வந்து போட்டு காமிச்சிருப்பேன், பார்த்திருப்பீங்க. ஆயில் இல்லாம எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து பெனிஃபிட். நிறைய பேர் டாக்டர் எல்லாம் சொல்றாங்க சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிரும், சுகர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்கட்டு 5-6 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, நான் நைட்டுக்கு 3 சப்பாத்தி நிறைய காய்கறி வச்சு சாப்பிட்றேன் சிஸ்டர். கண்டிப்பா கூடாது. நைட்டு 1 சப்பாத்தி, மதிய டைமா இருந்தா 2 சப்பாத்தி வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணியும் கரும்பு ஜூஸும் சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரும்பு ஜூஸ் வந்து கண்டிப்பா கிடையாது, நம்ம தான் எல்லா சுகரையும் அவாய்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால சேர்த்துக்காதீங்க. இதுவே இந்த தர்பூசணியில வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுகர் தான் இருக்கும், இதுல வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. சோ அதனால எடுத்துக்கலாம், நம்ம வந்து தர்பூசணி வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் டெய்லி காலை பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாமா, டெய்லியும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம், ஆனா காலை பிரேக்ஃபாஸ்டா மட்டும் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸையும் குடிச்சீங்கன்னா நமக்கு வந்து கலோரிஸ் அதிகமாயிடும், சரிங்களா? பிரேக்ஃபாஸ்டா மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாமா சிஸ்டர் காலைல பிரேக்ஃபாஸ்டா? இது என் பிள்ளைங்க வந்து குடிக்காம போறாங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழைப்பழம் போட்டு வாழைப்பழமும் அது கூட பால் சேர்த்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்தி, நல்லா வெயிட் கெயினும் வந்து ஆகும், சரிங்களா? அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் டின்னர் வந்து 6:30 to 7 கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க, அதுதான் உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. அப்புறம் ரவை களியும் கோதுமை ரவை வெண்பொங்கல் ரெசிபி போடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டாச்சு சிஸ்டர், பாருங்க. இனி வர்ற வீடியோஸ்லயும் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன், பாத்துக்கலாம். அப்புறம் வீட் பிரெட் பன் இதெல்லாம் கண்டிப்பா நான் கோதுமையில பண்ற பிரெட் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தானே இருக்கேன் எப்படி சாப்பிடணும் எல்லாமே. சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தயிர் வந்து சாப்பிடலாம்னு கேட்டீங்க. தயிர் சாப்பிடுங்க, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கே, அது வந்து பாத்துக்கோங்க. அப்புறம் வெல்லம் வந்து சாப்பிடலாமான்னு இன்னுமே கேட்டுட்டே இருக்கீங்க. வெல்லம் அதான் சொல்லல, பனக்கற்கட்டு வெல்லம், அது எந்த விஷயமா இருந்தாலும் சுகர் கண்டென்ட் நமக்கு தேவையில்லை. நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி சேர்க்கவே கூடாது. அப்புறம் வந்து கோகோனட் மில்க் வந்து சேர்க்கலாமா சிஸ்டர்? கோகோனட் மில்க் வந்து நம்ம வந்து தாய்ப்பாக்கு நிகர், அதை வந்து நம்ம வந்து அந்த கோகோனட் மில்கை வந்து எடுத்து காலைல பிரேக்ஃபாஸ்டா ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி தான், ஆனா அது பிரேக்ஃபாஸ்டா இருக்கணும், சரிங்களா? அப்புறம் வந்து கோகோனட் மில்க் போட்ட கிரேவி குழம்பு இதெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க. அளவா எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த கிரேவி இப்ப ஏதோ ஒரு குழம்புல நம்ம வந்து தேங்காய் ஊத்திருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து நீங்க வேற ஏதாவது தேங்காய் சட்னி இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. அப்புறம் வேர்க்கடலை சாப்பிடுறது இந்த மாதிரி, ஏன்னா இதுல எல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமா, ஏதாவது ஒரு டைம்ல அப்படி எடுத்துக்கிற மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன், பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட வெயிட் லாஸ் உங்க கையில தான் இருக்கு. நான் ஐடியா கொடுக்க ரெடியா இருக்கேன். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு தயாராகுங்க. உங்களோட மனசை வந்து திடப்படுத்தி நான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரிசல்ட் எடுத்து என்கிட்ட காமிங்க. உங்களுக்கு நான் ஒரு வீடியோஸ் எஃபர்ட் எடுத்து போடுறேன் இல்லையா, நீங்க கொடுக்குற ரிசல்ட் தான் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். சோ மறக்காம நீங்க வந்து உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க, ஹெல்தியா இருங்க, ஃபிட்டா இருங்க, அழகா இருங்க, சொல்லிட்டே போகலாம், சரிங்களா? உங்களை ஏளனமா பேசினவங்க கேலியா பேசினவங்களுக்கு முன்னாடி அப்படி கௌரவமா போகலாம், சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு டேவில நம்ம எப்படிலாம் வந்து பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபுட் டிப்ஸ் அண்ட் ரெசிபியோட ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா? சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையில இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஆடி முதல் வெள்ளி. இன்னைக்கு வந்து நிறைய வந்து ஷேர் பண்ண போறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். காலைல எம்டி ஸ்டமக்ல எப்பவும் போல வெயிட் வந்து 58.50 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்களோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து மோட்டிவேஷனலா இருக்கும். அதுக்கப்புறமா இன்னைக்கு காலைல எம்டி ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டீ தான் வந்து குடிக்க போறேன். நார்மல் டீ தூள் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலான தண்ணியில வந்து கொஞ்சமா டீ தூள் போட்டு கொதிக்க வைக்க போறோம். இவ்வளவுதான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கலாம். எனி சுகர் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வித்தவுட் சுகர்ல தான் நம்ம வந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இஞ்சி தட்டி போட்டு கூட நம்ம வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் அவிய போட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் சிம்பிளா வந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்கு. எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா டக் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பூண்டு வந்து இடிச்சு போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்ல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு கடு வந்து பொரிய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு தட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிக்கலாம். இதுல வந்து பச்சை மிளகாய் தான்
வந்து காரத்துக்கு. சோ அதனால வந்து பச்சை மிளகாய் வந்து அதிகமா வந்து சேர்த்திருக்கிறேன். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து சிகப்பு மிளகாவா ஆயிடுச்சு சில மிளகா. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தண்ணி நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அரிசியை களைஞ்சு இந்த லைட்டா வந்து ஊற வச்சிருந்தேன். அந்த மாதிரி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்மளோட அரிசி அப்புறம் தண்ணி அளவு வந்து உங்களுக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டா ரொம்ப சிம்பிளா வந்திருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியாச்சு சிம்பிளா. அதுக்கப்புறம் சக்கரை வள்ளிக்கிழங்கும் வெந்துருச்சு. அதை தோலை உரிச்சு வச்சுட்டேன் தனியா. இந்த சைடு வந்து 2 விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளா அப்பளம் மட்டும் பொரிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா காலைல 7:30 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு ஸ்கூலு. அப்போ நான் வந்து காலைல எந்திரிச்சு நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆகி எல்லாமே பண்றதுக்கும் டைம் எடுத்துரும் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆடி வெள்ளி வேற கொஞ்சம் பிஸி தான் இன்னைக்கு. ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரெட் வந்து எப்பயும் போல டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி காஃபி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் கூட அந்த பேட் அப்பளம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது அவனுக்கு வந்து வச்சு கொடுத்தாச்சு. தம்பிக்கு அப்புறம் வந்து பால் மட்டும் தான் வந்து காலைல குடிச்சிட்டு போவோம், அதையும் ஆத்தி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் சக்கரை வெள்ளை வச்சுட்டு நார்மல் அப்பளம் இருக்கும் இல்லையா, அது வந்து பொரிச்சு வச்சுட்டேன். இங்க உள்ளவங்களுக்கு நம்மளோட அப்பளம் வந்து பிடிக்கும். இங்க வேற மாதிரி இருக்கும் அப்பளம். அதனாலதான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவங்கள வந்து அனுப்பிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு குளி ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. ஏன்னா சாமி கும்பிடணும் வந்து கூழ் கிண்டி வச்சு சாமிக்கு முதல் வெள்ளி இல்லையா, அது போக நான் எப்பவுமே வந்து பண்ணுவேன். சரி, அது இதனால வந்து ஃபர்ஸ்ட் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. அந்த அப்பதான் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபா வந்து இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்க போறேன். அது வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். சரி, இந்த அளவுக்கு எடுத்தேன்னா இதுல வந்து என்னால 2-3 கிழங்கு சாப்பிட முடியல. என்னால ஃபில்லிங்கா இருக்கும் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்குலாம். சோ அதனால அளவாவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுட்டு கூழ் வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். சும்மா நார்மலா எப்பவும் போல தண்ணியில வந்து மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி கிண்ட வேண்டியதுதான். கிண்டி தனியா வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடையில வந்து கொஞ்சம் பாத்திரத்தையும் கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் அதுல வந்து தயிர் போட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். சாமி வச்சு படைக்கையில கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல திருப்தியா வந்து இருக்கும். நான் இந்த சைடு வந்து கிண்டிட்டு இருக்கேங்க. இவன் தயிர் பாக்கெட் ஓபன் பண்ணி என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி குழந்தை பரவாயில்ல, தயிராவது நம்ம தான் சாப்பிட்றான், அவனாவது சாப்பிட்றானேன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாருங்க கூழை கரைச்சு சாமிக்கு எடுத்துட்டு போறேன் மாடிக்கு. மாடியில இருக்கிற ரூம்ல தான் நாங்க வந்து சாமி ரூம் வந்து வச்சிருக்கோம். சோ தம்பியை வந்து உள்ள விட்டு கதவை சாத்திட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து எனக்கு நிறைய எடுக்கும். ஏன்னா நான் பூஜை எங்க வீட்டுல வந்து நிறைய சிலைகள் வந்து அம்மாச்சி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி பழைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன், இப்பதான் வந்து ஷேர் பண்றது இல்ல. ஏன்னா கோயில் மாதிரி இல்லையா, சிலைகள் நிறைய வச்சிருக்கோம். அதை வந்து ஒரு கருவறை மாதிரி, அதை வந்து ஷேர் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். பூ வந்து மாடி தோட்டத்துல நிறைய இருந்ததுங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு வேப்பில வந்து நம்ம கிட்ட இல்ல. சோ அதனால வெளியில போயிட்டு காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு பார்க்ல இருந்தது, அதை போய் பறிச்சுட்டு வந்துட்டு அலசி எடுத்துக்கிட்டேன். சூப்பரா எவ்வளவு பூ பாத்துக்கோங்க. பிரசாதம் எல்லாத்தையும் வச்சு சூப்பரா சாமி கும்பிட்டேங்க. நல்லா ரொம்ப திருப்தியா இருந்தது. அப்புறமா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அம்மாச்சி வந்து வேலையில இருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட குழந்தை ஒய்ஃபு அவங்க எல்லாருக்குமே வீடியோ கால்ல வந்து காமிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் நல்லா எல்லாருமே வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தலையில வைக்கிறதுக்காக 2 பூ முடி எடுத்துட்டு கீழே வந்தா இந்த பையன் பண்றதை மட்டும் பாருங்க. ஃபுல் பாக்கெட் தயிரையும் எடுத்து அவன் மாட்டுக்கு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி விட்டுட்டு இப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் தர ஃபுல்லாமே ஆயிடுச்சுங்க. அவனையும் குளிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு அதெல்லாமே கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக கிளம்பிட்டேன். நானே கொஞ்சம் லேட்டா போயிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம். பார்த்தா இன்னைக்குன்னு ரொம்ப டிராபிக். இங்க ஒரு ஸ்கூல் பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கா, அங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ல தான் மேக்சிமம் எல்லாரும் வருவாங்களா, அதனால அது கொஞ்சம் பெரிய ஸ்கூலு. அது பாத்தீங்கன்னா அவ்வளவு டிராபிக் ஆயிரும் அந்த இடத்துல. ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு. எப்படியோ போயிட்டு தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த வேலையை முடிச்சுட்டு மத்த வேலைகள் எல்லாமே போடு, ஏன்னா தம்பி கரெக்டா டயத்துல போயிடணுன்றதுனால டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டு தண்ணி நல்லா குடிச்சேங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. அப்பளம் கூட கொஞ்சம் துவையல் இல்ல ஊறுகாய் வந்து வச்சு தக்காளி சாதம், அப்புறம் கூழும் ஒரு டப்பால வந்து எப்பயும் மோர் கொடுப்பேன்ல, அதுக்கு பதிலா கூழ் வந்து கொடுத்துட்டு வந்தேன். வந்து பார்த்தா தம்பி பெரிய பையன் அழகா வந்து பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு தம்பிக்கு வந்து படுக்க வந்து கொடுத்திருந்தான். இதெல்லாமே பண்ணுவான் அழகா. வந்து
பார்த்தோன்னே சர்ப்ரைஸா ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டேன். இப்போ அப்பளத்தோட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்பளத்தை தான் சாப்பிடுவாங்க, சோறை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் தக்காளி சாதத்தை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பளத்தை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேத்து வந்து துணி வந்து ஈவினிங்ல லேட்டா தான் போட்டிருந்தேன் இல்லையா, மழை இதனால. அதனால அதெல்லாமே காஞ்சிட்டு தான் இருந்தது. அது எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம துவைச்சு மிஷின்ல போட்டு விட்டுருந்த துணியை வந்து பாத்தீங்கன்னா காய போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா துணி வந்து இந்த மழை டைம் எப்போ வருதுன்னே தெரியல, ஒரு நாள் கூட சேர்த்து வைக்க முடியல. அப்பப்போ போட்டு வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து நிறைய இருந்ததுங்க, நல்லா மழை வரனால அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பக்கத்துல, அவங்களுக்கு நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வருது இல்லையா, அதுவும் ஆர்கானிக்கா வருது அப்படிங்கும் போது ஒரு நல்லா இருக்கும்ல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த துணியை மடிச்சு வச்சுட்டேன் கையோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை மட்டும் வரமிளகா போட்டு பொரியல் பண்ணிக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு 2-3 பீஸ் இருந்ததுல அது, அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு கூழு, அந்த முட்டை பொரியல், ஒரு வெள்ளரிக்காய் வச்சு எடுத்துக்கிட்டேன். வெள்ளரிக்காயை வந்து கட் பண்ணலாம் பொறுமை இல்லை, டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேங்க, நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. இந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து நம்ம தான் வந்து டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தம்பி டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எங்க கீழே வரண்டாலே நல்லா வாக்கிங் வந்து போனேன் ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோயிலுக்கு போனோம் நானு. ஸோ நான் அதுக்கு அடுத்த வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா நல்ல 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து போங்க. இப்போ வந்து எனக்கு வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அதனால எனக்கு 1/2 அன் ஹவர் வந்து போறது என்னோட உடம்புக்குமே நல்லது. சரிங்களா, வாக்கிங் வெயிட் லாஸை விட நமக்கும் நல்லது. சரி, அப்புறம் பாத்திரம் எல்லாமே கழுவி கிளியர் பண்ணி விட்டுட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு 6 மணி ஆயிடுச்சு. சரி, நமக்கு வந்து மசாலா ஓட்ஸ் தான் இன்னைக்கு வந்திருக்கேன். சஃபோலால வந்து மசாலா ஓட்ஸ் வந்து சின்ன பாக்கெட் எடுத்து அதை தண்ணியில வந்து கிண்டிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் நீ கிளம்பு நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அழகா வெள்ளைக்கெல்லாம் நீ எவ்வளவு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் சேலை கட்டிட்டு வந்து டின்னரை வந்து முடிச்சுட்டு 6:30 மணிக்கே. அதுக்கப்புறம் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது என்னோட மாமியாரோட சாரி தான். இது பிளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தேன்னா, ஸோ இந்த கலர் வந்து 2 பேருமே பிடிச்சி வந்து வாங்கணும். அம்மாச்சி நீங்க வாங்கும் போதே நான் சொல்லிட்டேன், நானும் ஒரு நாள் கட்டிப்பேன் அப்படி சொல்லி நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கட்டிப்போம். நாங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ பாத்தீங்கன்னா டெல்லி தமிழ் பொண்ணு, என்னோட ஃப்ரெண்டு ஜோதி. அவங்க மாமியார் மாமனார் இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்காரவங்க ஏரியா தான். அங்க வந்து சேலம்காரவங்க நிறைய இருப்பாங்க. அங்க வந்து தமிழ் கோயில் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு தடவை கூட தமிழ் கோயில் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. அங்க வந்து இன்னைக்கு வந்து முதல் வெள்ளின்றனால அம்மனுக்கு வந்து வளகாப்பு வந்து பண்ணியிருந்தாங்க. ஜோதி கூட வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் வந்து பிரசாதம் வந்து பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரசாதம் சில பேர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்குமே அந்த அன்னதானம் மாதிரி கொடுத்தாங்கங்க. சூப்பரா நாங்க வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். சாமி பாருங்களேன், உங்களுக்கும் காட்டியிருக்கேன். நம்ம ஊர்ல இருக்க மாதிரி எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்காங்க பாருங்க. இங்க ஃபுல்லா வந்தேங்க தமிழ்காரவங்க தான். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது மனசுக்கு. நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருந்தோம். நானும் அப்புறம் உட்காந்துட்டேன், சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் வந்து தான் டின்னர் முடிச்சு தானே வந்தேன். அப்புறம் இந்த சுண்டல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நான் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டேன். சரிங்களா, பிரசாதம்ன்றனால. மத்தபடி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வீட்டுக்கு தான் வந்து கொண்டு வந்தேன். ஏன்னா நம்ம வெளியில போயிருக்கோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு போய் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல எல்லாருக்குமே. அந்த மாதிரிதான் இவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. நான் பாருங்களேன் அந்த சுண்டலை மட்டும் கம்பெனி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டேன் பிரசாதம்னால. என்னோட ஹஸ்பண்ட் நீ வந்து தனியா போயிட்டு வா, நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் கூட நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா, உனக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்ல வெளில போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் தான் போறது கிடையாது. இவங்க எல்லாரும் தான் ஜோதியோட நாத்தனாரு, அப்புறம் நாத்தனாரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க. எல்லாரும் நல்லா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அங்க பாருங்களேன் நாகம்லாம் வந்து அழகா வச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்களேன் காவல் தெய்வம் இந்த மாதிரிலாம் நல்லா வந்து இருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் வந்து நார்மலாவே எடுக்கிறாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எல்லாருமே எடுக்கவும் அப்புறம் நானும் எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கரெக்டா 9 மணி இருக்குங்க. வீட்டுக்கு வந்தோம், ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். ஜோதியோட ஹஸ்பண்ட் எங்க பின்னாடி பைக்ல வந்தாங்க. பக்கத்துலதான் எங்க வீட்டுக்கு எங்க ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கேப் தான். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வந்து டின்னர்லாம் தோசை எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவி போட்டு கடைசியா தண்ணி குடிச்சு வந்து கம்ப்ளீட் பண்றேன். இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா வசந்த் விகார் என்ற இடத்துல குசும்பூர்பாடி அப்படின்ற இடத்துல வந்து இருக்குங்க. விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். டெல்லியில இருக்கவங்க கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு டே வந்து நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்
இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.